கேரளா கோழிக்கோடு மாவட்டம். அங்கே கூடத்தாயி என்ற அழகான அமைதியான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு முக்கிய அடையாளமாக திகழ்ந்தது பொன்னாமட்டம் வீடு. பார்ப்பதற்கு அது ஒரு சாதாரணமாக வீடு அல்ல. பெரிய கேட், விசாலமான முற்றம், சுற்றிலும் மரங்கள் என்றும் ஒரு கம்பீரமான பங்களா. அந்த ஊரில் அந்த குடும்பத்திற்கு என்று ஒரு தனி மரியாதை இருந்தது. அந்த வீட்டின் தலைவர் தாமஸ். அவர் கல்வித்துறையில் அதிகாரி. அவர் மனைவி அண்ணம்மா ஓய்வு பெற்ற ஆசிரியை, மிகவும் கண்டிப்பானவர். அந்த வீட்டின் நிர்வாகி அவர்தான். இவர்களுக்கு 2 மகன்கள், ஒரு மகள். மூத்த மகன் ராய் தாமஸ். இவருக்கு தான் 1997 திருமணம் நடந்தது. மருமகளாக அந்த வீட்டுக்குள் நுழைந்தவர் தான் ஜோலி. ராய் தாமஸ், அதாவது ஜோலியின் கணவர். இவர் கொஞ்சம் அப்பாவி, நிலையான வேலை இல்லை, சிறு சிறு பிசினஸ் செய்வார். அதனால் நஷ்டத்தில் தான் முடியும். அவருக்கு ஜோதிடத்தின் மீது அதிக நம்பிக்கை. தன் மனைவியை மிகவும் காதலித்தார். ஜோலி கட்டுப்பொம்மன் வம்சாவளி போல தன்னை காட்டிக்கொண்டார். தன் எம்காம் பட்டதாரி NITயில் பேராசிரியையாக வேலை செய்வதாக ஊரையே நம்ப வைத்தார். காலையில் காரை எடுத்துக்கொண்டு வேலைக்கு செல்வார், மாலையில் வருவார். ஆனால் உண்மை என்னவென்றால் அவருக்கு NITக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் போவது பியூட்டி பார்லருக்கும் களியாட்டங்களுக்கும் தான். முதல் கொலை யார்? மாமியார். எப்படி அவர் கொலையும் செய்துவிட்டு அந்த தடையும் நீக்கினார் என்பதை கவனிப்போம். ஜாலிக்கு அந்த வீட்டில் முழு அதிகாரம் வேண்டும். ஆனால் அது தடையாக இருந்தவர் மாமியார் அண்ணம்மா. வீட்டின் பணப்பெட்டி சாவி அண்ணம்மாவிடம் தான் இருந்தது. ஆகஸ்ட் 22, 2002 அன்று வீட்டில் ஒரு விசேஷமான நாள் போல எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அண்ணம்மாவுக்கு ஆட்டுக்கால் சூப் என்றால் உயிர். ஜாலி சமையல் அறையில் நுழைந்தார். சூப் தயாரானது. ஆனால் அந்த சூப்பில் சுவையூட்டி தாண்டி வேறொன்றும் கலக்கப்பட்டது. அதுதான் பூச்சி மருந்து, டாக் கில் பாய்சன். என்ன ஒரு கொடுமை! ஜாலி அந்த சூப்பை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி மிகவும் அன்பாக அண்ணம்மாவிடம் நீட்டினார். ஜாலி, அம்மா இந்தாங்க சூப், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மிளகு தூக்கலா போட்டு செஞ்சிருக்கேன். அண்ணம்மா அதை ருசித்து குடித்தார். அடுத்த சில நிமிடங்களில் அவர் வாய் நுரை தள்ளியது. துடிதுடித்து கீழே விழுந்தார். ஜாலி பதறவில்லை, ஆனால் பதறுவது போல நடித்தார். ஐயோ, அம்மாவுக்கு என்னாச்சு, யாராச்சும் வாங்கோ என்று கூச்சலிட்டார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலே அண்ணம்மா உயிர் பிரிந்தது. 2வது, தன் கணவர் என்னும் சுமை அவளுக்கு. அண்ணம்மா இறந்த பிறகு அடுத்த குறி மாமனார் தாமஸ். 2008 அவருக்கு மரவள்ளி கிழங்கு சாப்பிட பிறகு இறந்து போனார். இவருக்கு வீட்டில் முழு கட்டுப்பாடும் ஜாலி கையில். ஆனால் கணவன் ராய் தாமஸ் ஒரு பிரச்சனையாக இருந்தார். அவருக்கு குடிப்பழக்கம் இருந்தது. ஜாலிக்கு வேறொரு வாழ்க்கையில் நாட்டம் சென்றது. செப்டம்பர் 30, 2011 ராய் தாமஸ் வீட்டுக்கு வந்தார். அன்று இரவு உணவு கடலைக்கறி மற்றும் சோறு. ஜாலி அவருக்கு உணவை பரிமாறினார். சாப்பிட்டு முடித்த ராய் குளியல் அறைக்கு சென்றார். இந்த முறை ஜாலி பயன்படுத்தியது பூச்சி மருந்தல்ல, சயனாய்ட். இதை சாப்பிட்டால் சில வினாடிகளில் உயிர் பிரிந்துவிடும். ஜாலி அதை உணவிலோ அல்லது ராய் குடிக்கும் தண்ணீரிலோ கலந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அவங்களுடைய ரியாக்ஷன், அந்த குளியல் அறைக்கு போனோன்னு குளியல் அறையிலிருந்து ஒரு சத்தம். ராய் வாந்தி எடுத்துக்கொண்டே கீழே விழுந்தார். உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்தது. கதவை உடைத்து உள்ளே சென்றபோது ராய் உயிரிட்டு கிடந்தார். ஜாலி அழுதார். ஆனால் அந்த அழுகைக்கு நடுவே ஒரு தந்திரம் செய்தார். அக்கம் பக்கத்தினர் வந்தபோது ஜாலி சொன்னார், அவர் ரொம்ப கடனாளியாக இருந்தார். ராத்திரி முழுக்க அழுதுகிட்டே இருந்தார். ஒருவேளை தற்கொலை பண்ணியிருப்பாரோ? இந்த தற்கொலை நாடகத்தை நம்ப வைத்து அவர் போஸ்ட்மார்ட்டம் செய்வதை தடுக்க பார்த்தார். அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் உள்ள ட்விஸ்ட், ஆட்டோப்சியில் உள்ள ட்விஸ்ட். ஆனால் ராயின் மாமா மேத்யூ விடவில்லை. அவர் வற்புறுத்தி போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தினார். ரிப்போர்ட் வந்தது. டாக்டர்கள் சொன்னார்கள், இவர் வயிற்றில் சனையாட் விஷம் இருக்கிறது. ஜாலி அதிர்ந்து போனார். ஆனால் சுதாகரித்துக் கொண்டார். போலீசிடம் அழுது கொண்டே போய் சொன்னார், சார், அவருக்கு நிறைய கடன், அவமானம் தாங்க விஷம் குடித்துட்டாரு. இது வெளியே தெரிஞ்சா எங்க குடும்ப கௌரவம் போயிரும். ப்ளீஸ் கேஸ் வேண்டாம் என்று நாடகம் நடத்தினார். போலீஸும் அதை தற்கொலை வழக்காக முடித்துவிட்டார்கள். இன்னொரு ட்விஸ்ட், கள்ளக்காதலன், ஜாலியின் கள்ளக்காதலன். இங்கே ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு சாதாரணமான குடும்ப பெண்ணுக்கு சனையாட் எப்படி கிடைத்தது? இங்கேதான் நுழைகிறார் MS மேத்யூ. ஜாலியின் வீட்டின் அருகிலேயே அடிக்கடிக்கு வந்து போவார். இருவருக்கும் இடையே ஒரு தகாத உறவு இருந்தது. ஜாலி மேத்யூவிடம் வீட்டில் எலி தொல்லை தாங்க முடியவில்லை, ஏதாவது மருந்து வேண்டும் என்று கேட்டதாக ஒரு சாக்கு சொன்னார். ஆனால் மேத்யூவுக்கு தான் தெரியும் அது எலிக்கு அல்ல என்று. மேத்யூ பிரஜிகுமார் என்ற நகைக்கடை ஊழியரிடமிருந்து சனையாடனை வாங்கினார். அது தங்கத்தை சுத்த செய்ய நகைக்கடைகளில் சயனாய்ட் பயன்படுத்துவார்கள். அதன் பிறகு நடந்தவை இன்னும் கொடூரம். 2014 ராயின் மாமா மேத்யூ போஸ்ட்மார்ட்டம் செய்ய சொன்னவர் இறந்தார்.
அதே ஆண்டில் ஜாலி தன் விரும்பிய சாஜுவை திருமணம் செய்வதாக சாஜுவின் 1 வயது குழந்தை ஆல்பின் மற்றும் சாஜுவின் மனைவி சிலி இருவரையும் கொன்றார். சிலிக்கு ஜாலி கொடுத்தது ஒரு தண்ணீர் மற்றும் மாத்திரை. அதை சாப்பிட்டதும் சிலி ஜாலியின் மடியிலேயே மயங்கி விழுந்து இறந்தார். ஒரு பெண்ணை சாகடித்துவிட்டு அதே வீட்டில் அந்த பெண்ணின் கணவனையே திருமணம் செய்து கொண்டார் ஜாலி. இன்வெஸ்டிகேஷன் துப்பறியும் ரோஜோ. 14 ஆண்டுகள், 6 கொலைகள், எந்த தடயமும் இல்லை. ஜாலி ஒரு ராணியாக போலவே வாழ்ந்து வந்தார். பேருக்கு தகுந்தார் போல் ஜாலியாகவே வாழ்ந்து வந்தார். ஆனால் அமெரிக்காவில் இருந்த ராய் தாமஸின் தம்பி ரோஜோ தாமஸ், அவருக்கு சந்தேகம் வந்தது. அவர் ஊருக்கு வந்தபோது சொத்து பத்திரங்களை பார்த்தார். அதில் இருந்த கையெழுத்துகள் எல்லாம் போலியாக இருந்தது. ஜாலி எல்லா சொத்தையும் தன் பெயருக்கு மாற்றியிருந்தார். ரோஜோ போலீசில் புகார் அளித்தார். அந்த வழக்கிற்கு SPKG சைமன் கைக்கு போனது. அவர் ஒரு மிகச்சிறந்த அதிகாரி. போலீஸ் முதலில் ஜாலியின் மொபைலை ட்ராக் செய்தது. அவர் NIT பேராசிரியை இல்லை என்பதை கண்டுபிடித்தார்கள். அவர் தினமும் காலையில் NIT கேண்டீனுக்கு சென்று சும்மா உட்கார்ந்து விட்டு வருவார் என்று தெரிய வந்தது. பிறகு அக்டோபர் 4, 2019 அன்று ஒரு அதிரடி முடிவு எடுக்கப்பட்டது. கல்லறைகளை தோண்டுவது. ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்த்தது. ஒவ்வொரு கல்லறையாக தோண்டி எடுக்கப்பட்டு எலும்புக்கூடுகள் தடவியல் சோதனைக்கு ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பப்பட்டது. அதில் திடுக்கிடும் உண்மைகள் வந்தது. எல்லோருடைய உடலிலும் விஷத்தின் மிச்சம் இருந்தது. ஜாலியிடம் விசாரணை ஆரம்பித்தது. முதலில் மறுத்த ஜாலி போலீஸின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் உடைந்து போனார். ஜாலி கன்ஃபெஸ் பண்ணாங்க, உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், நான் தான் கொண்டேன், எனக்கு அந்த சொத்து வேணும், எனக்கு சுதந்திரம் வேணும் என்று வாக்குமூலம் கொடுத்தார். தீர்ப்பு. ஜாலி ஜோசப், MS மேத்யூ மற்றும் பிரஜி குமார் மூவரும் கைது செய்யப்பட்டனர். அதாவது ஜாலி, அவருடைய காதலர், அந்த நகைக்கடை ஓனர். தற்போது ஜாலி ஜோசப் கேரளாவில் உள்ள சிறையில் இருக்கிறார். அவருக்கு இன்னும் மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ நீதிமன்றத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆனால் ஜாலி சிறையில் தற்கொலைக்கு முயன்றதாகவும் செய்திகள் வந்தன. அந்த பணம், அந்த சொத்து, ஜாலி ஆசைப்பட்ட எதுவுமே அவருக்கு கிடைக்கவில்லை. இன்று கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். கூடத்தாயி என்ற அந்த கிராமம் இன்றும் அந்த பயங்கர நினைவிலிருந்து மீளவில்லை. நம்பிக்கை துரோகம் என்பதற்கு ஜாலி ஜோசப் ஒரு மிகப்பெரிய உதாரணம். முகம் பார்த்து பழகும் உறவினர்கள் பின்னால் ஒரு கொடூர முகம் இருக்கிறது. உஷார், யாரையும் சுலபில் நம்பி விடாதீர்கள். இந்த கேஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிந்திருந்தால் அல்லது ஏதாவது கமெண்ட் செய்ய வேண்டும் என்றால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமாக ஒரு கதையுடன் வருகிறேன். விஜயாஜி.